போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்க, நாம கைதுதான் ஆக போறோம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தெரிஞ்சதும் அவருடைய முகங்கள் மாறுது. என்னடா நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்த போலீஸ், நமக்கு சல்யூட் அடிச்ச போலீஸ் இன்னைக்கு நம்மளையே கைது பண்ண வராங்களே அப்படின்ற ஒரு விஷயங்களுமே அவருக்குள்ள ஓடி இருக்கும். ஏன் நான் இதை சொல்றேன்னா, சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் தான் எல்லாருமே. சட்டத்தை மீறி யாருமே செயல்பட முடியாது அப்படின்றதுக்கு தான் இந்த அரெஸ்ட். என்னதான் எதிர்கட்சி தலைவரா இருந்தாலும் பெண்கள் குறித்து இந்த மாதிரி டபுள் மீனிங்காவும் பொறி வச்சும் பேசக்கூடாது. ஏன்னா இது பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற ஆட்சி. நீங்க பெண்களை பத்தி பேசினாலும் யாரா இருந்தாலும் நாங்கள் கைது நடவடிக்கை எடுப்போம், சட்ட ரீதியாக அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்தி இருக்கிறாங்க உண்மையிலே இந்த அரசுல. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவதூறா பேசினாரு. அவர் கைது செய்யப்பட்டு அதுக்கப்புறம் நீதிமன்ற பிணையில வந்திருக்காரு. சென்சி டிஎன்கே அவங்களும் அவதூறு பரப்புனாங்க. இந்த விஷயங்களுக்காக கைது செய்யப்பட்ட நீதிமன்ற பிணை. மூன்றாவது எம்எல்ஏ மார்கண்டேயன் அவர்கள் அவதூறு பேசி மிரட்டல் விடுத்ததுனால அவர் கைதாகி இப்ப நீதிமன்ற காவல்ல தான் இருக்கிறாரு. இப்ப நாலாவது இந்த கட்சியினுடைய தலைவரே இப்படி பேசினாருன்னா என்ன அர்த்தம்? ஒரு கட்சி தலைவர் தான் அவர்களுடைய தொண்டர்களை சரியாக வழி நடத்தணும். ஒரு கட்சி தலைவரே இந்த மாதிரி பேச்சுகள் இருக்கிறப்ப அவர்களுடைய தொண்டர்களும் அதன் கீழே இருக்கிற மற்றவர்களும் எப்படி பேசுவாங்க அப்படின்றதுதான் இந்த சமூகமும் மக்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த காலம் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் வித்தியாசம் அதிகம். இந்த காலம் சமூக வலைதளங்களால அதிகமா எல்லாருமே ஈஸியா ஒரு நியூஸ் அதிகமா போய் ஷேர் ஆயிட்டு இருக்கு. அதனால மக்கள் மத்தியில ஒரு கெட்ட பேர் மட்டும்தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு தான் இருக்கு. இதற்கப்புறமும் நீங்க அரசியல் ரீதியா கருத்துக்களை எடுத்து வைப்பீங்க அப்படின்றத மக்களாகிய நாங்கள் நம்புறோம். அரசியல் ரீதியாக எந்தவித கருத்துக்களும் நீங்க வைங்க. அது ரிலேட்டடா யாருமே கைது பண்ண போறதில்லை, எஃப்ஐஆர் பதிவு பண்ண போறதில்லை. அதை நீங்க ஜனநாயக படுகொலைன்னு சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் ஜெயிலுக்கு உள்ள போனா அது ஒரு பெரிய அசிங்கமா தான் இருக்கும். சோ இனிமேல் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது அப்படின்றத நாங்க நம்புறோம். தொடர்ந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.